நண்பர்களுக்கு வணக்கம். காலையில் தோட்டத்துக்கு வந்தாலே இந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் மற்ற பழங்கள் காய்களை பார்த்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது. இந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுல வளமான செடிகளை வச்சுக்கணும். அப்பப்போ காஞ்சு போன செடிகள் குப்பைகள் இதையெல்லாம் நாம் நீக்கி பராமரிக்கணும். அதோட கூட நேரத்திற்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி செடிகளுக்கு உரங்களையும் கொடுக்கணும். இப்போ ஆடிப்பட்டம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நாம் ஆரம்பத்தில் கொடுக்குற உரத்தை விட அதுக்கு அடுத்தடுத்து கொடுக்க வேண்டிய உரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சிந்தித்து நாம் அந்த உரங்களை தயாரிக்கணும். இப்படி நாம் தோட்டத்தில் ஏற்பட்ட கழிவுப் பொருள்களையெல்லாம் வச்சு வீணாக குப்பையில் போடாமல் ஒரு சிறந்த உரமாக மாற்றி கொடுக்கலாம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு சின்ன முயற்சி தான். அந்த முயற்சியை இப்போ எப்படி பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில்? சரி, இப்போ வாங்க எப்படி இந்த கம்போஸ்ட் தயார் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நாம் தயார் பண்ண போகிற கம்போஸ்டில் எல்லா விதமான சத்துக்களும், பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கு இந்த பக்கெட்டை நாம் தேர்ந்தெடுத்துருக்கோம் பாருங்கள். பக்கெட்டுக்கு சைட்லேயும் நாம் ஹோல்ஸ் போட்டிருக்கோம், அடியிலையும் நிறையா ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதனால் இதை எடுத்துக்கலாம். முன்னாடி போட்ட 2 இதில் கண்டெய்னர்லேயும் இந்த கம்போஸ்ட் ரெடியாக இருக்குது. கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டும் இலை கம்போஸ்ட்டும். இப்போ 3ஆவதாக இந்த பக்கெட்டில் நாம் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். முதல்ல மண் போட்டுக்கலாம். கொஞ்சம் மண் போட்டுட்டோம் பாருங்க முதல்ல. அடுத்து இதுக்கு மேலே நாம் போட போகிற பொருள், இப்போ பாருங்க, மாதுளம்பழ தோல் போட போகிறோம். முதல்ல இந்த மாதுளம்பழ தோல் எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதுளம்பழ தோல் எதுக்கு முதல்ல போடுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ அரைச்சி பவுடராக கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த உரத்துல எல்லா விதமான பேரூட்ட சத்துக்கள், என்பிகே, அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே போட போகிறோம். இந்த மாதுளம்பழத்தில் நம்ம இப்போ எதுக்காக இந்த மாதுளம்பழத்தை போடுறோம் அப்படின்னா, ஜிங்க்குக்காக. மற்ற சத்துக்கள் எல்லாம் எல்லா பொருள்லையும் இருக்குது. இது ஸ்பெஷல் ஜிங்க்குக்காக இதை போடுறோம். போட்டுட்டு இதில் ஒரு கை மண் போட்டுக்குவோம். மண் போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு மேலே ஒரு கை, இங்கே பாருங்க, பலாப்பழ தோல் சக்கை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறித்தது, எல்லாம் கட் பண்ணி எல்லா நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்தது போக இது இருக்குது. இதை ஏன் இப்போ போட்டுக்கிறோன்னா, இந்த பலாப்பழ தோல் ஈஸியாக மக்குங்க. அதில் இருக்கிற சர்க்கரை பொருள் அதுலேயே நமக்கு இந்த பாருங்க, எல்லாம் இந்த நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி 3-4 நாள் ஆனதுனால, அதனால அதை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கம்போஸ்ட் ஈஸியாக விரைவாக ஆகும். அதனால அதை போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த சாத்துக்குடி தோலை போடுறோம். ஏன் சாத்துக்குடி தோலை கட் பண்ணாமல் போடுறோம் அப்படின்னா, இதுவும் நல்லா காஞ்சி போயிருச்சு. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்த சீர்தட்டில் இருந்ததெல்லாம் பழங்கள் நிறையா. இது இவ்வளோ தூரம் காஞ்சி போனதுனால என்னால் ஒரு ஆளால் உட்காந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண முடியாது. ஆனால் இப்படியே போட்டோம்னா இது நல்லா மக்கி போயிடும். அதனால இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பலாப்பழ சக்கையை போட்டுக்குவோம். இது மக்கிறதுக்காகவே இப்போ பலாப்பழ சக்கையை போடுறோம். பலாப்பழ சக்கையில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சத்து என்னன்னா செலீனியம். இந்த செலீனியம் செடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், அந்த கண்டக்ஷன்லாம் நல்லா இருக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு தன்மை, நோயை எதிர்த்து வளர்றதுக்கும் இது உதவியாக இருக்கும் செலீனியம். அதனால இந்த பலாப்பழத்தை நாம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க, இது பயோ என்சைம், சாத்துக்குடி தோல், ஆரஞ்சு தோல், எலுமிச்சம்பழம் தோலெல்லாம் போட்டு சர்க்கரை போட்டு, அதாவது சர்க்கரை 1, தோல் 3, தண்ணி 10 மடங்குல இதை நாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் நொதித்தலுக்கு நல்லா உதவி பண்ணும். இதை நல்லா அமுக்கி விட்டுருவோம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம். மண்ணை போட்டுட்டோம் பாருங்க. இப்போ இதில் கொஞ்சம் பச்சை போடலாம். நம்ம பச்சை இதில் என்ன போடுறோம்னாக்கா, எருக்கு இலைகள் போடுறோம். இந்த எருக்கு இலைகள் போரான் சத்துக்காக. இந்த 3 சத்து தான் நமக்கு எல்லா பொருள்கள்லையும் கிடைக்காது. அதாவது செலீனியம்,
ஜிங்கு, போரான். இப்போ இதில் நம்ம இந்த எருக்கு இலையெல்லாம் போரான் சத்துக்காக போட்டுட்டோம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் பலாச்சக்கையை போடலாம். அதுக்கு மேலே நாம் இந்த மோர், புளிச்ச மோர் இருக்கு பாருங்க, தயிரோட மோரை தெளிச்சு விட்டுறலாம். மோரை தெளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் மண் போட்டுக்குவோம். நல்லா அமிங்கிரும். மண் போட்டுட்டு இந்த கிச்சன் வேஸ்ட் இருக்கு பாருங்க, ஒரு வாரமா கிச்சன்ல ஏற்பட்ட வேஸ்ட்டுகள், இந்த வேஸ்ட்டுகளையும் போட்டுக்குவோம். வெங்காயத்தோல், பூண்டு தோல், வாழைக்காய் தோல், வாழைப்பழத்தோல் எல்லாமே இதில் இருக்குது. இந்த கிச்சன் வேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு மண் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ்லையும் செலீனியம் இருக்குது. இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸ், பிரக்கோலி, பலாப்பழம், சீரக சம்பா அரிசி இதெல்லாம் செலீனியம் திரட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. செலீனியம் செடிகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். இப்போ பயோ என்சைம் தெளிக்கிறோம். பயோ என்சைம் தெளித்து முடிச்சாச்சு. நல்லா அமுக்கி விடலாம். ஏன்னா இன்னும் போட வேண்டிய பொருள்கள் இருக்கு. முட்டைக்கோஸோட அந்த கட்டையை கூட போடலாம். அடுத்தது நாம் இந்த காஞ்ச இலைகளை போட போகிறோம். இந்த காஞ்ச இலைகள் கார்பன் கொடுக்கும். செடிகள் வளர்ச்சிக்கு கார்பனும் தேவை. மாவு பொருள்களின் ஆக்கத்துக்கு கார்பன் தேவை. மாவு பொருள்களின் ஆக்கத்துக்கு ஜிங்கும் தேவை. இந்த மாதிரி எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இந்த ஒரு கலவையில, இந்த ஒரு உரத்துல இருக்கணும். எல்லாமே நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்தது தான். கழிவு பொருள்கள், காசு கொடுத்து வாங்க வேணாம். வாழைப்பழத்தோல் இருக்கு. இதுக்கு மேலேயும் இப்போ கொஞ்சம் மண்ணை போட்டுக்குவோம். மண்ணை போட போட உக்காந்துரும். இந்த பாருங்க, காப்பி தூள் வேஸ்ட்டு, வீட்டில் ஃபில்டரில் போட்ட காப்பி தூள் வேஸ்ட்டு. இது மண்புழுகள் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காப்பி தூளும் மண் தரமான மண்ணாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சாத்துக்குடி தோல் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, அதில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடுக்காக நாம் போட்டிருக்கோம். மண்ணோட கார அமிலத்தன்மையை நிலைநிறுத்துறதுக்காக சாத்துக்குடி தோல் அதிக அளவில் போட்டிருக்கோம். இந்த மோர்லையும் நமக்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்து கால்சியத்துக்காக இன்னொரு பொருள் நாம் போட போகிறோம். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இதுதான் கால்சியம் சத்துக்காக நாம் போட போகிற பொருள். இந்த கால்சியம் சத்து திசு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். முட்டை தோலையும் போட்டுட்டோம். முட்டை தோலுக்கு மேலே நாம் மண்ணை போட்டுக்கலாம். மண்ணை போட்டாச்சு. இந்த பயோ என்சைம்லையும் நுண்ணுயிரிகள் இருக்கிறதோட, இது சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள்லேருந்து தயாரித்ததுனால அந்த ஆசிட் தன்மையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா செடிகள் எல்லாம் அமிலத்தன்மையில் தான் அதிகமாக வளரும். அதுக்கு தேவையான ஆசிடும் இதில் இருக்குது. அடுத்து நம்ம மீதி இருக்கிற பலாப்பழ தோல், சக்கை அதையெல்லாம் போட்டுருவோம். கம்ப்ளீட்டாக போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் அடியில் உக்காந்துரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலேயும் நாம் மண்ணை போட்டுருவோம். இவ்வளோ பெரிய பீஸா போடுறேனேன்னு நினைக்காதீங்க. 10 நாளில் எல்லாம் மக்கி போயிடும். அந்த பலாப்பழத்தில் இருக்கிற சர்க்கரையே நுண்ணுயிரிகள் வளர்வதற்கு
அந்த சத்துவை கொடுக்கறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் இது மக்கி போயிடும். அடுத்து இறுதியாக நாம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையை உருவி வச்சுருக்கோம் பாருங்க. ஏன் முருங்கைக்கீரைன்னா, இதில் எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துக்களும் இப்போ இந்த கலவையில் இருக்குது. ஆனால் எண் கொஞ்சம் குறைவாக இருக்கும், தலை சத்து குறைவாக இருக்குன்னு நினைக்கிறோம். தலை சத்தும் இரும்பு சத்தும் அதை கொடுக்கறதுக்காக இந்த முருங்கைக்கீரையை யுனிவர்சல் ஃபர்டிலைசர், அதாவது கீரைகளின் ராணி, உரங்களின் நம்பர் 1 முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையும் போட்டு காத்தடிக்கிறதுனால பறக்குது. இதையும் போட்டுட்டு நம்ம மண்ணை போட்டுருவோம். மண்ணை போட்டுட்டோன்னா பறக்காது. மண்ணை போட்டுட்டு மீதி இருக்கிற காப்பி தூளையும் கொஞ்சம் போட்டுருவோம். காப்பி தூள் போட்டாச்சு. இப்போ பயோ என்சைம் போடுறோம். இந்த பக்கெட் ஃபுல்லாக இப்போ நாம் வேஸ்ட்டு கம்போஸ்ட் செய்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பேரூட்ட சத்துக்களான என்பிகே, நுண்ணூட்ட சத்துக்களான கால்சியம், மெக்னீசியம், மேங்கனஸு, சிங்கு, அப்புறம் செலீனியம், இந்த மாதிரி எல்லா விதமான போரான், எல்லா சத்துக்களும் இருக்குது. சோடியம் இருக்கிறதுனால இது முழுமையான ஒரு ஹோலிஸ்டிக் உரமாக இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இந்த உரம் எப்போ நமக்கு தயாராகும்னா 2 மாதம் கழித்து தயாராகும். நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நடுற செடிகள் எல்லாம் எப்போ பூத்து காய்ச்சி பழம் தர ஆரம்பிக்குமோ அப்போ நம்ம இந்த உரத்தை கொடுக்கோன்னா ரொம்ப செழுமையாக இது நமக்கு பலன் தரும். இப்போ இதை இந்த மூடியை போட்டு மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சுருவோம். இந்த பாருங்கள், இந்த டப்புக்குள்ளே தூக்கி வச்சுட்டோன்னா அதுலேருந்து வடியக்கூடிய தண்ணிகள்லாம் இதில் கலெக்ட் ஆகிரும். அப்பப்போ எடுத்து செடிக்கு கொடுத்துருவோம். ஆக இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.